அந்தரங்கத்தில் நீ செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் வெளியரங்கமான பலனை நான் கட்டளையிடுவேன். நீ விழுந்து போவது எனக்கு சித்தமல்ல. கொடான கொடி நீ பெருக்குவாய். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமுள்ளதாக இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற பாதையை குறுகிடந்தான் இருக்கிறது. நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது. என தான தர்மங்களில் உன் கரத்தை திடப்படுத்துவேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் உன்னை கெட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன். தேசம் வாழ்க்கைப்படும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ நாள் மறக்கப்பட்டு போவதில்லை. சிவந்த சமர்த்த பிளக்கத்தக்கதான அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன், இன்னமும் நான் செய்வேன். கர்த்தர் தாமே சொன்ன காரியத்தை செய்து முடிக்கின்றவரை நான் விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. நான் உன்னை காப்பேன். வரப்போகிற சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பேன். நிர்மூலமாகாதிருப்பது என்னுடைய கிருபை. சோதிக்கப்படுகிற அவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானான். அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்கொண்டு தவிக்கின்றான், சோதிக்கப்படுகிறான். பின்பு பாவமானது பூர்ணமாய் கர்ப்பம் தரிக்கிற பொழுது மரணத்தை உண்டாக்குகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். உன் வட்டாரத்தில் அநேக இழப்பின் செய்திகளை குறித்து கேள்விப்படுவான். அக்கிரமக்காரருக்கு நானே பதில் செய்வேன். நீ செய்யாதே, என்னிடத்தில் விட்டுவிடு. அநியாயம் செய்யணும், நான் அநியாயம் செய்யட்டும். நியாயம் செய்யணும், நியாயம் செய்யட்டும். நீதி செய்யணும், நீதி செய்யட்டும். அவனவனுக்கு ஒரு பலன் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. வாழ வயதுக்கு சமான வயதை நான் திரும்ப பண்ணியிருக்கிறேன். உன் வேண்டுதலின் சத்தம் எப்பொழுதும் எனக்கு முன்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் துன்மார்க்கனுடைய செழிப்பை குறித்து பொறாமை கொள்ளாதே, துன்மார்க்கனுடைய அநீதியை குறித்து மனமடிவாகாதே. சர்வ உள்ளவராகிய என்னிடத்திலிருந்து பலன் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.